சென்னையை அடுத்த ஆவடி சங்கர் நகரில் வசித்து வருபவர் தேவி. இவரது வீட்டு பக்கத்தில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருந்த தீபா, அவரது தம்பி மனைவி திவ்யபாரதி ஆகியோர் பச்சையம்மன் என்ற பெயரில் மகளிர் குழுவை ஆரம்பித்துள்ளனர். அதில் தீபா, அவரது தம்பி மனைவியான திவ்யபாரதி ஆகியோர் தங்களை தலைவியாக நியமித்துக் கொண்டு சொற்ப பணத்தை கடனாக கொடுத்து வசூல் செய்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. நாட்களும் மாதங்களும் கடக்கவே நாளடைவில் வீட்டின் அருகே வசித்து வந்தவர்களின் நம்பிக்கையை தீபா, திவ்யபாரதி இருவரும் பெற ஆரம்பித்தனர். இதனைத் தொடர்ந்து தனியார் நிதி நிறுவனத்தில் பழக்கம் உண்டு, உங்களுடைய தனிநபர் ஆதார், அடையாள முகவரி போன்ற ஆவணங்களை தந்தால் உங்கள் பெயரில் கடனை பெற்று அதற்கு உண்டான மாதாந்திர தொகையை தான் செலுத்தி விடுவதாக கூறி அசைக்க முடியா நம்பிக்கையை விதைத்துள்ளனர். இதையடுத்து தேவி தனக்கு பழக்கமானவர்களிடம் இருந்து ஆவணங்களை பெற்று முத்தூட், ஈக்வெட்டஸ், ஸ்ரீராம் பைனான்ஸ் லிமிடெட் உள்ளிட்ட பல்வேறு தனியார் நுண்கடன் நிறுவனங்களிடமிருந்து சுமார் 17 லட்சம் வரை கடனாக வாங்கி தீபாவிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து சுருட்டிய லஞ்சங்களோடு திடீரென கடந்த 8 மாதத்திற்கு முன்னதாக தீபா, அவரது கணவர் கண்ணன், தீபாவின் தம்பி ராம்குமார், அவரது மனைவி திவ்யபாரதி ஆகியோர் தலைமறைவானதை அறிந்த தேவி மற்றும் அவரை நம்பியிருந்தவர்கள் அதிர்ந்து போயினர். எனவே வறுமையில் உள்ளவர்கள் தங்கள் கைக்கு வராத கடனுக்காக பணத்தை கட்ட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டனர். செய்வதறியாது தவித்தவர்கள் ஆவடி காவல் ஆணையர் குறை தீர்ப்பு முகாமில் புகார் அளித்தனர். அன்றாடம் வேலை பார்த்து சம்பாதிக்கும் மக்களிடமிருந்து ரூபாய் 17 லட்சத்தை சுருட்டிக் கொண்டு தலைமறைவான குடும்பத்தினரை ஆவடி குற்றப்பிரிவு போலீசார் தேடி வந்தனர். இதற்கிடையில் செல்போனில் பேசிய டவர் லொகேஷனை வைத்து ட்ரேஸ் செய்த போலீசார் சொந்த ஊரான திருவண்ணாமலையில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் அங்கு சென்ற தனிப்படை போலீசார் தீபா, திவ்யபாரதி, ராம்குமார் ஆகியோரை கொத்தாக தூக்கி கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஆவடி குற்றப்பிரிவு காவல்துறையினர் மோசடியில் ஈடுபட்ட 3 பேரையும் நீதிமன்ற உத்தரவுப்படி சிறைக்கு அனுப்பி வைத்தனர். இது போன்ற கும்பல்களிடம் ஆதார் உள்ளிட்ட உங்கள் தனிப்பட்ட விவரங்களை அளிக்க வேண்டாம் என காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் வினோத். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.